والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله مولانا العلي العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் எமையெல்லாம் படைத்து ஆளுகின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சொந்தமானதாகும். ஸலவாத்தும் சலாமும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாருடைய தோழர்கள், துயர்ந்தவர்கள், கிளைஞர்கள், ஆல் அஸ்ஹாபுக்கள், அஹ்லு பைத்துக்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுடைய அருளும் ரஹ்மத்தும் என்றென்றும் சார்க என்று அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை செய்ததற்கு பிறகு, ஷரப்பான ஷவ்வாலுடைய மாதம் இரண்டாவது வாரத்துடைய ஜும்ஆ, அந்த ஜும்மாவை சிறந்த முறையிலே நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அல்லாஹுடைய மஸ்ஜிதுக்கு வந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு முதலிலே எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் ஆரம்பத்திலே வேண்டிக் கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள் மறையிலே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு நாள் மௌத்து வரப்போகிறது. அந்த கடைசி நேரத்திலே நீங்கள் முஸ்லீம்களாக இல்லாது வேறு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீங்கள் மறைந்து விடக்கூடாது. உங்களுடைய கடைசி நேரம் அழகாக இருக்க வேண்டும். கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும். நீங்கள் மரணிக்குகின்ற நேரத்தில் ஒரு முஸ்லீமாக மௌத்தாக வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய அருள் மறையிலே நமக்கு சொல்லித் தருகிறார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, ஒரு மனிதன் எவ்வளவுதான் உலகத்திலே வாழ்ந்தாலும், எப்படித்தான் சம்பாதித்தாலும், அவனுடைய கடைசி முடிவு இருக்கிறதே, அதை பொறுத்து தான் அவனுடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது. அவனுடைய கடைசி நேரம் இருக்கிறது, அந்த கடைசி நேரத்தை பொறுத்து தான் அவனுடைய வாழ்க்கையே முடிவு செய்யப்படுகிறது. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்குகின்ற ஒரு துஆ, அல்லாஹ், இந்த உலகத்திலே நான் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் என்னுடைய கடைசி நாளை, உன்னை சந்திக்கக்கூடிய நாளை ஒரு சிறந்த நாளாக நீ ஆக்குவாயாக. கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதன் சக்கராத்துடைய நேரத்திலே, அந்த சக்கராத்துடைய வேதனையிலே தன்னை மறந்து அவன் இருக்குகின்ற அந்த சூழ்நிலையிலே, எப்படியாவது ஈமான் இல்லாமல் அவனுடைய உயிரை கைப்பற்றப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஷைத்தான் பல முயற்சிகளை செய்வான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த சக்கராத்து நிலையிலே உள்ளவனுக்கு கடுமையான தாகம் ஏற்படும். உலகத்திலே உள்ள தண்ணீர் அத்தனையும் கொடுத்தாலும் அந்த தாகம் தீராத அளவுக்கு அல்லாஹ் தாகத்தை கொடுப்பான். இந்த நேரத்திலே ஷைத்தான் அந்த மௌத்தாகின்ற மனிதனுடைய தாயுடைய உருவத்திலே வருவான்.
அந்த ஷைத்தான் சொல்லுவான், நான் உன்னுடைய தாய், நீ படுகின்ற இந்த அவஸ்தையை பார்த்து எனக்கு வேதனையாக இருக்கிறது. மகனே, முத்து யஹூதியா, நீ ஒரு யஹூதியாக மௌத்தாக மகனே. கடைசி சக்கராத்துடைய வேதனை தாங்க முடியாத அந்த கட்டத்தில் சிலர்கள் யஹூதியாக மரணித்து விடுவார். ஒரு நல்ல முஃமின் அந்த நேரத்திலும் கூட அசையாத ஈமான் உள்ள அந்த மனிதன் அந்த ஷைத்தானுடைய வாக்குக்கு அவன் மாறு செய்கின்ற நேரத்திலே அதனுடைய இடது பக்கத்திலே வருவானாம், மகனே முத்து நசரானியா, நீ ஒரு நசரானியாக மௌத்தாக மகனே. இந்த படுகின்ற அவஸ்தையை பார்த்து எனக்கு மனம் வேதனை அளிக்கிறது. நான் உன்னை பெற்று வளர்த்த உனது தந்தை சொல்லுகிறேன், மகனே முத்து நசரானியா, நீ ஒரு நசரானியாக மௌத்தாக மகனே. உனக்கு எல்லாம் வெற்றி அளிக்கும் மகனே என்று கடைசி நேரத்தில் ஷைத்தான் அப்படி முயற்சி எடுப்பான். அந்த நேரத்திலே தான் சகோதரிகளே அதிகமானவர்களுடைய ஈமான் பறி போய்விடுகிறது. அதனாலே தான் அல்லாஹ் குர்ஆனிலே வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், உங்களுடைய அந்த கடைசி நேரம் கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும் என்று அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்கிறான். பேரன்பிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாத்துக்கும் முன்மாதிரியாக இருந்தது போல ஒரு மனிதனுடைய கடைசி வாழ்க்கை எப்படி அழகாக அமைய வேண்டும் என்பதற்கு நபி அவர்கள் ஒரு அழகான முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி கேட்கிற துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் அருத்த இலா அர்ஸலில் உம்ரி. யா அல்லாஹ், என்ன ஆக வயசாலியாகி அடுத்தவங்க என்னை தூக்கி சாத்தி எனது மல ஜலத்தை கழுகி இவர் எப்படா இந்த உலகத்தை விட்டு போய் விடுவாரோ என்ற ஒரு நினைக்குகின்ற காலம் வரைக்கும் உலகத்தில் என்ன வாழ வச்சிடாது அல்லாஹ். இன்றைக்கு நிறைய பேர் நினைக்கிறது தான் 100 வயசுக்கு மேலே வாழணும் என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் அருத்த இலா அர்ஸலில் உம்ரி. ஆக வயசாலியாகி அடுத்தவங்களுக்கு இடைஞ்சலாகின்ற காலம் வரைக்கும் உலகத்தில் என்ன வாழ வச்சிடாதே அல்லாஹ். அதனால தான் சகோதரிகளே, அல்லாஹ் நினைத்தால் ரசூலுல்லாவை நீண்ட காலம் வாழ வச்சிருக்க முடியும். ஆனால் 63 வயசுக்குள்ள அல்லாஹ் தன்னளவில் அழைச்சிக்கொள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி கேட்பாங்க, அல்லாஹ் எனக்கு ஒரு கடைசி நேரம் வரப்போகிறதே, அந்த மௌத்துடைய நேரத்தில் என்னோட உயிர் கைப்பற்றப்படுகின்ற நேரம் எனக்கு பயங்கரமான மௌத்தை தந்திடாதே அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வகையான மௌத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கேட்பாங்க. 7 வகையான மௌத்திலிருந்து நபி அவங்க அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கேட்பாங்க. யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஃபுஜ்அத்தில் மௌத்தி. யா அல்லாஹ், எனக்கு திடீரென்று மௌத்து வரக்கூடாது அல்லாஹ். இன்றைக்கு யாராவது திடீரென்று மௌத்தாயிட்டா சொல்லுவாங்க, உலகத்துடைய கஷ்டம் இல்லாமல் இவங்க போயிட்டாங்கண்டி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குற துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஃபுஜ்அத்தில் மௌத்தி. எனக்கு திடீரென்று மௌத்து வரக்கூடாது அல்லாஹ். இன்றைக்கு அடிக்கடி நமது காதுகளில் கேட்குற மையத்துடைய செய்திகள் திடீர் மௌத்தை பற்றி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்விடத்தில் கேட்குற துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் மீத்தத்தி ஸூஇ.
யா அல்லாஹ் இன்னைக்கு கெட்ட மௌத்தை தந்துடாதே அல்லாஹ், அடுத்தவங்க கேவலமாக பார்க்குகின்ற நிலையில மௌத்தை தந்துடாதே அல்லாஹ், எனது உடல் சின்ன பின்னமாகி பார்ப்பதற்கு அருவருப்பான ஒரு சூழ்நிலையில் அல்லாஹ் என்னை மௌத்தை ஆக்கிடாதே அல்லாஹ். அருமை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே கேட்பாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் மௌத்தில் ஃபுஜ்ஆ, திடீர் மௌத்தை போல அல்லாஹ் என்ன ஒரு ஆற்றிலேயோ ஒரு கடல்லையோ தண்ணீரில் மூழ்கி அந்த நிலையில் என்ன மௌத்தை தந்துடாதே அல்லாஹ். வ அஊது பிக மினல் ஹரகி, நெருப்பில் எரிஞ்சி அந்த எரிகின்ற அந்த சூழ்நிலையில் அப்படி ஒரு மௌத்தை தந்துடாது அல்லாஹ். திரும்பி கேட்பாங்க ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ் ஏதாவது ஒரு பாம்பு ஒரு விஷ ஜந்து என்ன கடிச்சு அதனால் விஷம் ஏறி எனக்கு அப்படி ஒரு மௌத்தை எனக்கு தந்துடாதே அல்லாஹ். ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய மௌத்து எப்படி அமைய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிற துவாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அவங்க கேட்டதன் மூலமாக நாமும் வாழ்க்கையில் கேட்க வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, அல்லாஹ் ஏதாவது ஒன்றில் நான் முட்டி அல்லது ஏதாவது ஒன்று எண்ணில் முட்டி ஒரு ஆக்சிடென்ட் ஆக ஒரு சுவர் விழுகிறது, ஒரு மரம் விழுகிறது, ஏதாவது ஒன்றில் போய் நான் முட்டுகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, அல்லாஹ் அப்படி ஒரு மௌத்தை எனக்கு தந்தினார். அருமை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, உயிர் பிரிய வேண்டும், மலக்கள் மௌத்தை பார்க்க வேண்டும், தனக்கு தன்னுடைய தெரிவு தனது மயக்கமில்லாத நிலையில் தெளிவாக இருக்குகின்ற சூழ்நிலையில் நம்முடைய மௌத்து அமையும். அப்படி மௌத்து அமைகின்ற பொழுதுதான் கடைசி நேரம் கலிமாவோடு உயிர் பிரிகின்ற பாக்கியம் கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி கேட்கிற துஆக்கள். சகோதரர்களே, நாம் ஒவ்வொருத்தரும் மௌத்தை எதிர்பார்த்திருக்கிறோம். நம்முடைய மௌத்தை எப்படி அமையும் என்று யாருக்கும் சொல்ல முடியும். இன்றைக்கு வீட்டிலிருந்து வெளியே போய் அவர் போய் வீட்டுக்கு வருவாரா என்று சந்தேகிக்கின்ற ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு மௌத்தை எத்தனையோ வடிவத்தில் கேள்விப்படுகிறோம். ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்விடத்தில் கேட்குகின்ற துவா, அல்லாஹ் என்னுடைய கடைசி நேரத்தை எனக்கு அழகாக்கித்தா அல்லாஹ். உன்னை திக்ர் செய்த நிலையில், உன்னை சுஜூது செய்கின்ற நிலையில், உன்னை குர்ஆன் ஓதுகின்ற நிலையில் அல்லாஹ் என்ற மௌத்தை நீ ஆக்கிடு அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்கள் மௌத்தை எப்படி எதிர்பார்க்குறீங்க யா ரசூலல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு வாய் கவலம், ஒரு சோத்தை, ஒரு வாய் சாப்பாடு என்னை கையில் எடுத்து வாயில் வைக்கிற நேரத்தில் நான் நினைப்பேன், அது எனது தொண்டை குழிக்குள்ளே போய் வயிற்றுக்குள்ளே போய் சேருமா? அதுக்கு இடையிலே மலக்கள் மௌத்து உயிரை கைப்பற்றி விடுவார்களா? இப்படி நான் மௌத்தை எதிர்பார்ப்பேன். தொழுகையில் ஒரு சலாமை கொடுத்து அடுத்த சலாமை கொடுக்கிறதுக்கு முன்னுக்கு மலக்கள் மௌத்து வந்து விடுவார்களோ அந்த நிலையில எதிர்பார்ப்பேன் என்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சூழ்நிலையிலும் ஒதுவோடு இருப்பாங்க. ஒது எங்கேயாவது பாலைவனத்தில் தண்ணீர் இல்லாத இடங்களில் போகின்ற நேரத்தில் ஒது இல்லாமல் ஆகும் என்றால், ஒது முறையும் என்றால் உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயம்மம் செய்வாங்க. சஹாபாக்கள் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் முன்னால் தண்ணீர் இருக்கும் தானே, அங்கே போய் ஒது செய்ய முடியும் தானே என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அந்த தண்ணீர் இருக்குகின்ற இடத்துக்கு போவதற்கு முன்னதாக மலக்கள் மௌத்து வந்துட்டா ஒதுவில்லாமல் உயிர் போய் விடுமோ என்று பயப்படுகிறேன் என்று சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
கண்ணியமான சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தை எந்த அளவுக்கு எதிர்பார்த்தார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அவங்களுடைய கடைசி வாழ்க்கை இருக்கிறதே, ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். நபி அவங்களுடைய கடைசி நிலைமை ரசூலுல்லாவுக்கு தெரியும். தனது உத்தம சஹாபாக்கள், உயிரையே வைத்திருக்கின்ற சஹாபாக்கள் தன்னுடைய மௌத்தை தாங்கிக் கொள்ள மாட்டாங்க என்பது ரசூலுல்லாவுக்கு தெரியும். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு தனது மௌத்துடைய நிலைமையை ஒரு சஹிக்கலியாக சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் வஃபாத்தாகுவதற்கு 6 மாதத்துக்கு முன்னால் இருந்து மௌத்தை, தன்னை இந்த உலகத்தை விட்டு பிரிய போகின்ற செய்தி ரசூலுல்லாஹ் சஹிக்கினியாக சொல்லி கொண்டு வருவார். ஏனென்றா ஒவ்வொரு தந்தையும் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவரும் தனது பிள்ளைகளோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும். தனது பிள்ளைகள் சில நேரங்களிலே தன்னுடைய மௌத்தை தாங்கிக் கொள்ள மாட்டான். அப்படியான ஒரு கட்டத்துக்கு ரசூலுல்லாஹ் எப்படி ஓமானமாக உதாரணமாக திகழ்ந்தார்கள் பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஆத் இப்னு ஜபல், நபியுடைய வழக்கம் இருக்கிறது, யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு வந்தால் வீட்டுடைய எல்லை வரைக்கும் போய் அவர்களை வழி அனுப்புவார். யாராவது வெளிநாட்டுக்கு வெளி இடங்களுக்கு யுத்தம் செய்ய போவதாக இருந்தால் ஊருடைய எல்லைக்கே போய் ரசூலுல்லாஹ் வழி அனுப்புவார். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள் யமன் நாட்டுக்கு கவர்னராக அனுப்ப போகின்ற நேரத்தில் ஊருடைய எல்லை வரைக்கும் அவர்கள் அழைத்து கொண்டு போய் சொல்கிறாங்க, முஆஸ், அடுத்த வருஷம் நீங்கள் திரும்பி வருகின்ற நேரத்தில் நான் உயிரோடு இருப்பேனா சொல்ல முடியாது. சஹாபாக்களுக்கு மௌத்துடைய அந்த எல்லையை எப்படி சொல்றாங்க பாருங்க. ரசூலுல்லாஹ் வஃபாத்தாகுவதற்கு 6 மாதத்துக்கு முன்னுக்கு ரமலான் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ரமலானிலையும் ஒரு முறை குர்ஆனை ஓதுவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சரி பார்ப்பாங்க. அவங்களோட மௌத்தாகின்ற கடைசி வருடத்தில் 2 முறை குர்ஆனை ஓதுனாங்க. 2 முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சரி பார்க்குறாங்க. மகள் ஃபாத்திமாவிடத்தில் போய் சொல்கிறாங்க, ஃபாத்திமா, ஒவ்வொரு வருஷமும் ரமலானில் ஒரு முறை தான் கேட்பாங்க ஜிப்ரீல், இந்த முறை 2 முறை கேட்டுட்டாங்க. இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் கடைசி ரமலானாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகுவதற்கு 3 மாதத்துக்கு முன்னுக்கு ஹஜ்ஜு வருகிறது. 1,24,000 சஹாபாக்களை ஒன்று சேர்க்கிறாங்க. அரஃபாவுடைய தினத்தில் அரஃபாவுடைய மலையில் ஏறிக்கொண்டு ரசூலுல்லாஹ் ஹுத்பா செய்கிறாங்க. சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, இப்போ நான் சொல்கிறதையெல்லாம் நல்ல முறையில் பாடமிட்டு கொள்ளுங்க. அடுத்த வருஷம் இந்த இடத்துல உங்களை நான் சந்திப்பேனா என்று நிச்சயப்படுத்த முடியும். அந்த ஹஜ்ஜில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 ஒட்டகங்களை குர்பான் கொடுக்கிறதுக்கு முயற்சிக்கிறார். 63 ஒட்டகத்தை தனது கையாலேயே அறுக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹு தஆலா 63 ஒட்டகத்தை அறுத்த ரசூலுல்லாவுக்கு 64வது ஒட்டகத்தை அறுக்க முடியாத கட்டம் ஏற்படுகிறது. தளம்பு நிலைமை ஏற்படுகிறது. அல்லாஹு தஆலா அறிவிக்கிறான், முஹம்மதே, உங்களுடைய ஆயுள் 63 தாண்ட முடியாது என்று. அருமை சகோதரிகளே, நாங்கள் எல்லாரும் நினைக்கிறோம் சஹாபாக்களும் ரசூலுல்லாவும் வறுமையோடு தான் வாழ்ந்தாங்க, கஷ்டத்தோடு தான் வாழ்ந்தாங்க, ஒட்டு போட்ட சட்டையத்தான் உடுத்தாங்க என்று நாங்கள் நினைக்கிறோம். அது இஸ்லாத்துடைய ஆரம்ப காலகட்டம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியான பெரும் செல்வந்தராக இருந்தார்கள் தெரியுமா? ஒரு ஒட்டகம் இன்றைக்கு 6,000 7,000 ரியால் என்றா 100 ஒட்டகத்தை ரசூலுல்லாஹ் கடைசியாக சதகா செய்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜை முடிச்சுட்டு வராங்க. முஹர்ரம் மாதம் வருகிறது.
எல்லாரும் ஆஷராவுடைய நோம்பை பிடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வஃபாத்தாகுவதற்கு 2 மாதங்களுக்கு முன்னதாக முஹர்ரம் வருகிறது. சொன்னாங்க ரசூலுல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் நீங்கள் ஆஷராவுடைய நோம்பை பிடிக்கிறோம், அடுத்த வருஷம் உயிரோடு இருந்தால் நான் 9ஆவதையும் சேர்த்து பிடிப்பேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 மாசத்துக்கு முன்னால் இருந்து தனது மௌத்து வரப்போகிறது என்பதை ஷஹீக்கனியாக சொல்லிக் கொடுக்குறாங்க. ஏன்? சஹாபாக்கள் திடீரென்று மௌத்தாயிட்டா அதை சகிச்சு கொள்ள மாட்டாங்க என்பதற்காக படிப்படியாக உள்ளத்தில் புகுத்துறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் திங்கக்கிழமை சுபஹுல மௌத்தாகிறாங்க. அன்று வெள்ளிக்கிழமை ஜும்மா ஹுத்பா பிரசங்கம் நிகழ்த்துவதற்காக ரசூலுல்லாஹ் வாராங்க. தலையில் ஒரு தலப்பை கட்டியிருக்கிறாங்க. பயங்கரமான காய்ச்சல். ரசூலுல்லாஹ்வுடைய தலப்பாவுக்கு மேலே கையை வச்சா உஷ்ணம், சூடு. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, ஒரு அடியார அல்லாஹ் 2 வகையான ஆப்ஷன், 2 வகையான அபிப்பிராயத்தை கொடுத்தான். இந்த உலகத்தில் நீண்ட காலம் வாழ வேண்டுமா என்று, இல்லை அந்த ரப்பை சந்திக்க வேண்டுமா என்று 2 வகையான அபிப்பிராயத்தை கொடுத்தான். அந்த அடியார் அந்த ரப்பை சந்திக்கிறதை ஏற்றுக்கொண்டார். கண்ணியமான சகோதரிகளே, குத்பா பிரசங்கம் முடிகிறது. ஹஜரத் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்கள் மௌத்தாகுவீங்களா? சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் மௌத்து நெருங்கிட்டு. அப்படியானா உங்களை எப்படி யார் ரசூலுல்லாஹ் குளிப்பாட்டுறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை குளிப்பாட்டுவதற்குரிய ஏற்பாட்டையும் செய்கிறார். சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு மையத்து மௌத்தானா அந்த மையத்துடைய குடும்பம்தான் அந்த மையத்தை குளிப்பாட்டுவதற்கு ரொம்ப பொருத்தம் என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ற மையத்தை என்ற குடும்பத்தில் உள்ளவங்க தான் குளிப்பாட்டணும். ஹசன் ஹுசைன், ஃபதுல் இப்னு அப்பாஸ், உசாமத் இப்னு ஸைத், ஹஸரத் அலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனது குளிப்பாட்டுகின்றவங்களை நியமிக்கிறாங்க. என்ன மையத்தை குளிப்பாட்டுகின்ற நேரத்தில் நான் உடுத்திருக்கின்ற இசார் அந்த உடுமானத்தை யாரும் கலட்டாதீங்க, அதுக்கு மேலே என்ன குளிப்பாட்டு. அருமை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ்வை கையில் எடுத்து குளிப்பாட்டுறாங்க. அந்த குளிப்பாட்டுகின்ற நேரத்தில் மாலையாக ஹஸரத் அலி அவங்களுடைய கண்கள்ந்து கண்ணீர் வடிகிறது. நாங்கள் ஒரு மையத்தை குளிப்பாட்ட கையில் எடுக்கக்குள்ள அந்த மனிதருடைய பழைய நினைவுகளெல்லாம் உள்ளத்தில் வரும். இவர் எப்படி வாழ்ந்தார், எப்படி ஓடினார், எப்படி அசைஞ்சார். ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு பழைய நினைவு உள்ளத்தில் வருகிறது. அவங்க பிறக்குகின்ற நேரத்தில் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தாயார் ஃபாத்திமாவும் ரசூலுல்லாவும் காபாவை தவாப் செஞ்சு கொண்டிருக்கிறார். இப்போ ஃபாத்திமாவுக்கு பிள்ளை கிடைக்குகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது, தடமாறுகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் காபாவுக்கு 2 வாயில், ஒரு வாயிலை திறந்து உள்ளே போகுமாறு அனுமதிக்கிறாங்க. உள்ளே போன ஃபாத்திமா குழந்தையை பிரசவிக்கிறாங்க. ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காபா உள்ளுக்கு தான் பிறந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா தனது சாட்சி ஃபாத்திமாவை கிடைச்ச குழந்தையோடு வீட்டுக்கு அனுப்பிட்டு தவாஃபை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த காலத்தில் ஆண் குழந்தைகள் பிறந்தா மகிழ்ச்சி அடைகின்ற குடும்பத்தில் எல்லாரும் கவலையோடு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஏன் நீங்கள் கண்ணீர் வடிக்கிறீங்க? சொன்னாங்க, அந்த இடத்துல
குழந்தை கிடைச்சதுக்கு 2 கண்ணையும் ஒழிக்குது இல்லை, கிடைச்ச குழந்தை குருட்டு குழந்தை இல்லையா கிடைச்சிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைய கையில் எடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கையில் பட்டதும் குழந்தை கண்ணை திறந்து பார்க்குது. நான் பிறந்தாலும் அல்லாஹ்வுடைய வீட்டில் பிறப்பேன், முழிச்சாலும் ரசூலுடைய முகத்தில் முழிப்பேன் என்பது போல குழந்தை கண்ணை திறந்து பார்க்குது. கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் குழந்தைய குளிப்பாட்டிட்டீங்களா? சொன்னாங்க, இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாத்திரத்தை கொண்டு வர சொல்லி குழந்தைய கையால் கழுகுறாங்க. அந்த நேரத்தில் சொன்னாங்க, இந்த குழந்தைய நான் இப்போ கழுகிறேன், குளிப்பாட்டுகிறேன், நான் மௌத்தானா இந்த குழந்தை என்ன குளிப்பாட்ட வேண்டும். அந்த நினைவு வந்ததும் ஹதரத் அலி ரலியல்லாஹுடைய கண்கண்டு மாலை மாலையாக கண்ணீர் சிந்துகிறது. அருமை அல்லாஹுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்பாட்டியதுக்கு பிறகு சொன்னாங்க, அப்துல்லாஹ் பின் மசூத் கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் உங்களை குளிப்பாட்டத்துக்கு அப்புறம் எப்படி கஃன் செய்கிறது யா ரசூலுல்லாஹ்? சொன்னாங்க, நான் உடுத்திருக்கின்ற உடுமானத்தால் கஃன் செய்யுங்க, என் உடுமானம் எனது உடுப்பால் கஃன் செய்யுங்க, முடியுமானா அதுக்கு மேலே ஒரு விரிப்பை போட்டுடி. கேட்குறாங்க சஹாபாக்கள், யா ரசூலுல்லாஹ் இதுவரைக்கும் நீங்கள் தானே எங்களுடைய இமாம், உங்களுக்கு பின்னாலே தானே நாங்கள் தொழுதோம், நீங்கள் மௌத்தானா உங்களை யார் தொழுவிக்கிறது யா ரசூலுல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள் கண்ணீர் வடிகிறது. சொன்னாங்க, என்னை குளிப்பாட்டி கஃன் செஞ்சு நேரடியாக மஸ்ஜிதுடைய அந்த முன்னால் வச்சிடுங்க. முதலாவதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னை தொழுவாங்க, என்னை தொழுவிப்பாங்க. அதுக்கு பிறகு மலக்குமார்கள் தொழுவாங்க. நீங்கள் யாரும் என்னை இமாமத்து செய்யாதீங்க, யாரும் என்னை தொழுவிக்காதீங்க, நீங்கள் சப்புகளாக நின்று தொழுது. அருமை அல்லாஹுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத் அது வரைக்கும் பக்கத்தில் இருந்த அபூபக்கர் சித்திக் அவங்க காலையில் வெளியில் போயிட்டாங்க. கேள்விப்படுறாங்க ரசூலுல்லாஹ் வஃபாத். ஓடோடி வராங்க பள்ளி வாயலுக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாசாவை திறந்து பார்க்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்தில் முத்தமிடுறாங்க. ஒரு மையத்தை முத்தமிடுவதற்கு ஆதாரமாக அதைத்தான் முஃப்திமார்கள் அதாவது ஆதாரமாக காட்டுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அல்லாஹ் உங்களை 2 முறை மௌத்தாக்க மாட்டேன், சக்கராத்துடைய வேதனையில் சிரமப்பட்டுட்டீங்க, இன்னும் ஒரு சக்கராத் உங்களுக்கு வராது. உலகத்தில் சிரித்த முகத்தோடு இருந்தது போல மையத்திலையும் சிரிச்சு கொண்டல்லவா இருக்கிறீங்க யா ரசூலல்லாஹ். சகோதரிகளே, நம்முடைய மௌத்தும் அப்படி அமையணும். சிரிச்ச நிலையில் நம்முடைய மௌத்து அமையணும். மலக்குமார்கள் சொர்க்கத்துடைய சுபசோபனத்தை சொல்லுகின்ற நேரத்தில் ஏற்படுகின்ற சிரிப்பு நம்முடைய மௌத்துடைய அடையாளமாக இருக்கணும். அல்லாஹு தஆலா யார் எப்படி வாழ்கிறாங்களோ அந்த முறையில் மௌத்தாக்குவான், யார் எப்படி மௌத்தாகிறாங்களோ அதே நிலையில் எழுப்பாட்டுவார் என்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்தவங்களோடு மலர்ந்த முகத்தோடு, சிரிச்ச முகத்தோடு, நல்ல பண்போடு நடக்குகின்ற நேரத்தில், கடைசி நேரத்திலையும் அல்லாஹ் நம்மளை ஒரு சிரித்த முகத்தோடு இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பாக்கியத்தை தருவான். நம் அனைவர்களுடைய கடைசி முடிவையும் அல்லாஹ் அந்த நிலையில் ஆக்குவானாக. யார் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாய் தந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய கடைசி முடிவு அழகாக்கி அல்லாஹ். யா அல்லாஹ் மௌத்துடைய நேரத்தில் வருகின்ற ஆபத்திலிருந்து எங்களை பாதுகாத்துடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் சொர்க்கத்தை கண்ணால் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் எங்களுடைய ரூஹை கைப்பற்றிடு ரஹ்மானே. எங்களுடைய துஆக்கள் அங்கீகரிப்பாயாக. ஆமீன் 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 யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லவ்லா அன் ஹதானா அல்லாஹ். وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل وسلم على عبدك ورسولك نبينا محمد
وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فيا عباد الله، اتقوا الله العظيم عز وجل وأطيعوه، لأن التقوى تنجينا من مقاعد النفس والشيطان. إخواني الكرام، فإن الله تعالى يقول في القرآن: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أستغفر الله لي ولكم ولجميع المسلمين والمسلمات من كل ذنب فاستغفروه يغفر لكم، إنه هو الغفور الرحيم.